ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன். எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதியோட தேர்ட் சிங்கிள் வந்துருக்குதுல்ல, நம்ம என்ன சாங் அது ஸ்பார்க் சாங். அந்த சாங்கை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? சாங் வரதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்டாக வந்து தளபதி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருந்திருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெருசா இல்லை, செகண்ட் சிங்கிளும் ஓரளவுக்கு ஓகே அப்படி இருந்தது. தேர்ட் சிங்கிளாவது அட்லீஸ்ட் சூப்பராக இருக்குமா இல்லை அதே மாதிரி சொதப்புமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்லேயே வெயிட் பண்ணியிருந்தாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல நல்லாதான் தெரியல, நல்லா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, சாங் வந்து கேட்கவும் பெருசா ஆஸ்யூஷுவல் வந்து பெருசா நல்லா இல்ல. இதுல வந்து தளபதி வந்து டிஏஜிங் வர பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல வேணும்னு பண்றானா அவன்? வேணும்னு பண்றானா? சும்மா இருக்க முடியாதனால கொரியோகிராஃபி ஒரு சின்ன கொரியோகிராஃபி பார்த்தோம். நம்ம அது பார்க்கும்போது ஐயா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க. சாங்ல ஒரு ஆறுதல்னா, இந்த மாதிரி இந்த சிங்கிள்ஸ்க்குலாம் ஒரு ஆறுதல்னா அந்த ஹீரோயின் வேற லெவல்ல ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் வந்து சாங்கை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி சிங்கிள்ஸ்லாம் வந்து அந்த ஹீரோயின் வந்து பார்த்து கொஞ்சம் ஆறுதல். அவனில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. இதுல என்னன்னா, மறுபடியும் அந்த சாங் பார்த்துட்டே இருக்கும்போது தளபதி லுக் இந்த டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ரொம்ப சின்ன வயசா காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி நார்மலாவே அவர் அப்படிதாங்க இருப்பாரு, நல்லா அழகா இருப்பாரு. அவர் டிஏஜிங் பண்ண அவசியமே இல்லை. ஆனா அந்த டிஏஜிங் பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி இவைகள மாதிரி ஒரு காமெடி கோஷ்டி உலக வரலாற்றுல கிடையாது. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க். அந்த பூவேணுங்க காலத்துல எல்லாம் அப்படியே ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் எவ்வளவு ரொம்ப வெறியாவே ஆயிருப்பாங்க இந்த சாங்கை கேட்டது. திருட்டு நாயே, எங்கடா எங்க ஜீவானந்தம்? அவனை என்னடா பண்ண? எங்களை எவ்வளவுக்குடா வித்து தொலைச்ச? அவசரப்படாதீங்க. நீ ஏமாத்துறதுக்கு இந்த கிழவனுங்க தான் கிடைச்சாங்க. கையால போட்ட ஒரு பிரேக் இப்படி கடமைக்கு இடத்தை அடைச்சுக்கிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பலாம். இந்த காரணம் சொல்றேன்ட்டு பதில் பேசி இந்த கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த சாங் எப்படின்னு சொல்லவே தேவையில்லை. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்த வீடியோஸ்லயே கிளிப்ஸ்லயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு இந்த சாங் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? முந்தியெல்லாம் ஒரு ஜோக்க சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்போ ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் போல் இருக்கு. நாங்க பிள்ளை இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இதுல அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, கொஞ்சம் சந்தோஷத்தான் போடுவாங்க. அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு மேல நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளும் ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜா தமன். அடுத்த வீடியோ கண்டிப்பா வந்து கூடி சீக்கிரம் வரும். நன்றி, வணக்கம்.